வெல்கம் டு ஸ்ரீலட்சுமி சேனல். நாம இப்போ சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நெல்லிக்காய் வச்சு பூண்டை வச்சு ஒரு சட்னி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது நெல்லிக்காய் பூண்டு சட்னி. நெல்லிக்காய் 2, மிளகாய்த்தல் 2, பூண்டு 2 பல், புளி ஒரு சின்ன கொட்டைப்பாக்கு அளவு, தேங்காய் 2 பத்தை, உப்பு. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நெல்லிக்காய் கொட்டை எடுத்துட்டு மற்ற பொருட்களையும் சேர்த்து மிக்சியில் போட்டிருக்கு. இப்போ அரைச்சிட்டோம் பாருங்கள் எப்படி. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது சட்னின்னு. நல்லா மிக்சியெல்லாம் கழுவி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் தண்ணியாக வேணுன்னா கூட தண்ணியாக அரைச்சிக்கலாம். இப்போ சட்னியை தாளிக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காயட்டும். கடுகுளுந்த பருப்பு போட்டுக்கிறோம். இப்போ சட்னியை தாளித்து ஊற்றிடும். பாருங்கள், இட்லி தோசைக்கெல்லாம் இது ஒரு அருமையான சட்னி. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். ஸ்ரீலட்சுமி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.